गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठल दास महाराज की जय. வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய ரிஷபதேவர் தன்னுடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய பரதனை பார்த்து இந்த அஜனாபம் அப்படின்ற நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பாரத தேசத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு கிளம்பினாரோனோ. இப்போ இந்த அஜனாபம் அப்படின்ற இந்த தேசத்தை பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வர பரம தர்மிஷ்டராக அப்பா சொன்ன அத்தனை விஷயத்தையும் தானும் தன்னுடைய அனுஷ்டானத்தில் கொண்டு வரணும்னு அப்படி இருந்துட்டு தர்மத்தக அப்பா போலேயே ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு இப்படி பட்டாபிஷிக்தனாக ஆகி விஸ்வகர்மாவுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய பஞ்சஜனியை கல்யாணம் பண்ணிட்டு தனக்கு சதிருஷமாக 5 புத்திரர்களை பெற்று இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வராராம். ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரும்போது எப்படி வேதோக்தமாக சொல்லியிருக்கோ அப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார். க்ஷத்ரியர்களுக்கும் யாகம் அக்னிஹோத்திரம் எல்லாமே உண்டு, வேதம் எல்லாமே உண்டு. அதனால் வேதாத்தியனம் பண்ணி யாக யஜ்ஞங்கள் பண்ணி நித்யாக்னிஹோத்திரம் பண்ணுறாராம். என்னென்ன யாகம் எப்பப்போ எந்தெந்த சமயத்தில் பண்ணணுமோ, தரிச பூர்ணமாசம், சாதுர்மாசியம், சோமயாகம் இவைகள் எல்லாம் அந்தந்த சமயத்தில் அப்படி யாகம் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி இப்படி உத்தம கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு அப்படி ஒரு சாஸ்திரோக்தமாக வாழ்ந்துட்டுருக்காராம் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு பரதன். அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கார். அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய சொந்த குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணுமோ, புத்திரர்கள் எப்படி பார்த்துக்கணுமோ, எப்படி அப்பா பார்த்துட்டாரோ அப்பாவை பார்த்து தானே வளர்ந்தா. அப்படி ரிஷபர் மாதிரியே இவரும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சௌக்கியத்தை கொடுக்குறா. அவர்களும் பரமானந்தமாக பகவத் ஆராதனம் பண்ணுறா. இவர் யாகம் பண்ணுற அழக சுகாச்சாரியால் சொல்கிறார். இவர் எப்படி யாகம் பண்ணுறான்னா யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோன்னோ. யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த யஜ்ஞத்தில் இருக்கிற அத்தனை சாமக்ரிகளையும் அங்கே இருக்கிற ரித்விகளையும் எல்லாரையும் பகவானாக நினச்சிட்டு அந்த பூஜிதா புத்தியோடு பண்ணணும் அப்படின்றதான் உலகத்தில் பண்ணிட்டுருக்கா. ஆனால் இவர் எப்படின்னா யஜ்ஞோவை விஷ்ணுன்னு சொன்னது போல் அந்த சுருக்க பகவானை பார்ப்பாராம். அந்த சுருக்கில் இருக்கிற நெய்யும் பகவானை பார்க்குறாராம். அந்த வந்திருக்கிற பிராமணர்கள் அத்தனை பேரையும் பகவானாக பார்க்குறாராம். கீழே வேதியெல்லாம் போட்டிருக்கு, அது பகவானாக பார்க்குறாராம். அந்த யாகத்துக்காக வந்திருக்கிற புஷ்பம் சாமக்ரிகள் எல்லாம் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து அப்பேற்பட்ட முக்கிய பகவானாக இருக்கக்கூடிய அந்த அக்னி பகவானுக்கு அர்ப்பணிப்பது போல யஜ்ஞோவை விஷ்ணுன்னா பரம பவித்திரமாக இல்லை, பிரத்யக்ஷமாக பகவத் ஸ்மரணையோடு இப்படி ஒரு ஹவிர்பாகத்தை கொடுத்து யாகம் பண்ணுறாராம். நம்ம அப்படியே இப்போ தபஸ் பண்ணும்போது பகவானை குறித்து அப்படியே கண்ணுங்கண்ணீரமாக தபஸ் பண்ணவா இருக்கா. பக்தியாக பாடும்போது கண்ணுங்கண்ணீரமாக பக்தியை பாடும்போது கண்ணுங்கண்ணீரமாக பக்தி பண்ணவா இருப்பா. ஆனால் என்ன ஆச்சரியம்னா இந்த யாகம் பண்ணும்போது அத்தனையும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து இந்திராய ஸ்வாஹான்னா இந்திரன் எந்த விராட் ஸ்வரூபத்தில் இருக்கிற அங்கத்தில் எங்கே இருப்பானோ அந்த இடத்த தியானம் பண்ணி கொண்டு அந்த விராட் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணி கொண்டு அந்த மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணி கொண்டு இப்படி கண்ணீருமாக ஹவிர்பாகம் கொடுப்பாராம். இவர் யாகத்தில் இப்படி கண்ணீருமாக இப்படி பகவத் கிருபையை ஸ்மரிச்சுண்டு இப்படி யாகம் பண்ண ஒருத்தர் இவராக தான் இருக்கணும்னு தோன்றது. நபூதோ ந பவிஷ்யத்து. இனிமேல் அப்படி பண்ண போகிறாளா யாரும் தெரியல, இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணினவா இருக்காளான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு யாகம் பண்ணுறாராம். இப்படி யாகம் பண்ணும்போது என்னாச்சுன்னா இப்படி யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் ஏது தான் பண்ணுறோம், தனக்கு ஒரு பெருமை வருது, பிரதிஷ்டை வருது, தன்னை பற்றி 4 பேர் பேச போகிறான்னு ஏன் தோண போகிறது. எல்லாத்தையும் பகவத் அர்ப்பண புத்தியோடு இப்படி பார்க்கும்போது அப்படியே பண்ணும்போது என்ன ஆடுனா அந்த பகவான் உள்ளே தெரிய ஆரம்பிச்சிட்டாராம். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணலையா, இந்த மாதிரிலாம் யாகங்கள்லாம் 1 கோடி வருஷம் பண்ணுறார். 1 கோடி வருஷம் இந்த பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். அப்படி 1 கோடி வருஷம் தர்மத்தகா இப்படி யாகம் பண்ணும்போது கூட பகவானை பார்த்து அப்படி தியானம் பண்ணி இப்படி தர்மம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால இந்த அஜனாபம் அப்படின்ற இந்த தேசத்துக்கு பாரதம் அப்படின்ற பெயர் இந்த பரதனால் வந்தது அப்படின்னு சுகாச்சாரியால் சொல்கிறார். அன்னிலேருந்து இன்னி பரியந்தம் இன்றைக்கி நம்ம பாரத தேசம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாரத தேசம்னு சொல்கிறோமே, இந்த பாரத தேசத்துக்குன்னு இந்த பேர் வந்ததுக்கு காரணம் இந்த பரதன் தான். இவர்னால தான் நம்மளுக்கு பாரத தேசம்னு வந்தது. அஜனாபம்னு இருந்தது ரிஷபர் பண்ணுற பரியந்தம். இந்த பரதன் வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு பாரதம் அப்படின்ற பெயர். அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனை இப்படி ஒரு பண்ணுறார். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது என்னென்னா அவர் இப்படி அவருக்கும் கர்மானுஷ்டானங்கள்லாம் உண்டோன்னோ. எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்காக உட்காந்துக்கிறார்.
அப்படி பகவத் தியானம் பண்ணி கையில் அந்த சுருக்கு சுருவன்லாம் எடுத்துட்டு ஹவிஸை எடுத்துட்டு அந்த அக்னியில் போடணும்னு இப்படி அந்த கட்டையை எடுப்பார். பகவானை நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாராம். அப்படியே உட்காந்தான்னா அப்படியே கண்ணபடினா பகவான் தெரிய ஆரம்பிச்சிட்டார். அந்த துரியாவஸ்தை சமாதி நிலைக்கு போயிடுறார். போனால் கண்ணை திறந்து பார்த்தா சாயந்தரம் 5 மணி ஆகிடுறது. அடுத்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய சமயத்துக்கு வந்துட்டார். அப்படி இவருடைய சமாதியானது எத்தனை நேரம் இருக்கும், எவ்வளோ நேரம் இருக்குன்னு அவருக்கே தெரியாதபடிக்கு மேலே எந்த கர்மானுஷ்டானங்களும் அவரால் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாராம். இதுதான் ஒரு நிலை, உத்தம நிலை, கடைசி நிலை. கர்மானுஷ்டானங்கள் நம்ம விடக்கூடாது, அது நம்மளை விடணும்னு சொல்கிற பார்த்தேல, அதுதான் இந்த நிலை. கர்மானுஷ்டானம் நம்மளை விடணும், நாம் அதை விடக்கூடாது. அந்த நிலைக்கு போன உடனே இப்போதான் நினைக்கிறாராம், இதுக்கு மேலே நம்ம ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் நிலைக்கு வந்துட்டேன், என்னால் கர்மானுஷ்டானம் பண்ண முடியல, ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியலன்னு தப்பாக நாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது சரி வராது. இனிமே நாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு தன்னை தீர்மானம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி இனிமேல் நம்ம ஏகாந்தமாக பகவத் ஆராதனம் பண்ணணும், யாருக்கும் நம்ம எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் நாம் இங்கேருந்து கிளம்பி போடுறதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன் புத்திரர்கள்ட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சு யாரும் வராதபடிக்கு தான் தனியாக கிளம்பி இந்த புலகருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்கே 2 பக்கமும் சக்கர நதி அப்படின்ற ஒரு நதி ஓடின்னு இருக்கான். அந்த நதிக்கிட்ட போய் உட்காந்துட்டு தனக்குன்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சுண்டு அங்கே தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறாராம். அங்கே பகவான் எப்போதும் பக்தர்களுக்கு பிரசன்னனாக அனுகிரகம் பண்ணுறாருன்னு அங்கே போயிட்டாராம். அங்கே போயிட்டு இப்படி இப்போ உட்கார்றான். அங்கே அழகான சமயமான பிரதேசம், தனக்கு வேணுங்கிற புஷ்பத்தை எல்லாத்தையும் பிரித்து பழங்கள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துன்னு அங்கே இருக்கிற அந்த தனக்கிட்ட இருக்கிற அந்த அங்கேயே இருக்கிற அந்த சால கிராமத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்படி அதுக்கு ஆராதனை பண்ணுன்னு உட்காராரா. பரம சந்தோஷப்படுறாராம். ஏன்னா ராஜ்யத்தில் இருக்கும்போது இப்படி பூஜை பண்ண உக்காந்தோன்னா நம்ம எந்த நிலைக்கு போவோம்னு தெரியாது, எப்படி இருப்போம்னு தெரியாது. போராதுக்கு இது சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த கடமைகளை பார்க்க போகணும், இந்த மாதிரிலாம் காரியங்கள் இருந்தது. இப்போ எந்த காரியமும் கிடையாது, யாரும் கூப்பிட மாட்டான் நம்மளை. ஏகாந்தமாக நம்ம பகவான் ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காராம் பரதன். அப்படி அப்படியே கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு அந்த அர்ச்சனையை எடுத்து அப்படி அந்த சால கிராமத்தில் போட்டார்னா அந்த கிருஷ்ண நாமத்திலே லயமாயிடுவார். அப்படியே லயமாகி மணிக்கணக்காக அப்படியே இருப்பாராம். கமலாநாச்சாய நமஹாவுக்கு போகவே போகாது. அப்படி ஒரு நிலை, அந்த நிலையில் இருந்துட்டு அப்படி ஒரு அர்ச்சனை பண்ணி இப்படி பகவத் ஆராதனை பண்ணி தான் சந்தோஷப்படுறாராம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம். இத்தனை கோடிக்கணக்கான வருஷம் நம்ம இத்தனை தர்மங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த நிலைக்கு வேணும் தானே ஆசைப்பட்டோம். ஏன்னா இந்த நிலை வரும். இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சித்தஸ்ய சுத்தையே கர்மா. நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல. இப்போ ஒரு பாத்திரம் சரியா இல்லைன்னா புளியை வச்சு தேய்ச்சோன்னா அந்த செம்பு பாத்திரம் பளபளன்னு ஆகிடும். அதே மாதிரி எப்படி புளி வச்சு தேய்ச்சா அந்த செம்பு பாத்திரம் பளபளன்னு ஆகிடுமோ, அதே போல் இந்த மனசாகக்கூடிய அழுக்க துடைக்கிறதுக்கு தான் கர்மானுஷ்டானங்கள். இந்த சித்த சுத்தி ஆகிறதுக்கு தான், இந்த சித்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு தான் கர்மானுஷ்டானம். அதை மனசில் நினச்சிட்டு நீ அனுஷ்டானம் பண்ணாத வரையும் நீ ஜலத்தை குடிச்சுட்டு இப்படி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது உனக்கு. அப்படி அந்த புத்தியோட பகவதர்ப்பண புத்தியோட பகவானாக பார்த்து இப்படி ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணதுனால அவர் மனசானது பரம பவித்திரமாகிடுது. கோடி வருஷம் பண்ணதுனால மனசு பரம பவித்திரமாகி இப்போ எந்த கல்மஷமும் இல்லைன்னொடனே பகவான் உக்காந்துட்டார். அப்படி உக்காந்துக்கிறார், இப்படி அர்ச்சனை பண்ண உக்காந்துருக்கார், அபிஷேகம் பண்ணணும்னு இப்படி உக்காந்துக்கிறார். உக்காந்துன்னு பகவத் தியானம் பண்ணுறார். அப்படியே அதில் லயிச்சிடுறார். இன்னும் சில சமயத்துலலாம் பார்த்தா நாள் கணக்கில் உட்காண்டிருப்பார். தன் கையில் இருக்கிற புஷ்பம் அதை இப்படியே எடுத்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக கையில் வச்சுட்டுருப்பார். இப்படியே அவருக்கு சமாதி ஸ்திதிக்கு போயிடுவார். போய் அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அந்த புஷ்பங்கள்லாம் வாடி இருக்கிறத பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்னு அதில் தெரிஞ்சுப்பாராம். இத்தனை நாளாக நம்ம தியானத்தில் இருந்தோமா, இத்தனை நாளாக பகவத நம்பத்தில் இருந்தோமான்னு அப்படி தன்னை சந்தோஷமாக யாரும் எந்த இடைஞ்சலும் இல்லாதபடிக்கு இப்படி ஒரு இடத்த தானுக்கு ஏற்படுத்திண்டு போராதுக்கு. அந்த ஜலம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இந்த சரீரத்துக்கு பார்க்கக்கூடாதுன்றதுனால விடிய கார்த்தால சூரியோதயம் போது எழுந்துண்டு அதில் அந்த மான் தோலை தரிச்சுண்டு அதை வஸ்திரமாக தரிச்சுண்டு அந்த ஜலத்தில் நின்றுட்டு அந்த சூரியோதய காலத்தில் சூரியனை குறித்து நினச்சிண்டே நின்று ஜலஸ்தம்பனம் பண்ணுவது போல் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த சூரிய காயத்ரியை ஜபிச்சுட்டே அதில் ஜபம் பண்ணுவாராம் இப்படி தினமும்.
அப்படியும் பண்ணிட்டு இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி சூரியனை பஜிக்கிறார்னு ஒரு சூரியனுடைய ஸ்லோகம். அந்த சூரியனே தான் பகவான் சூரிய நாராயணன். அப்பேற்பட்ட பிரபு, மாயைக்கு அப்பாற்பட்டவர், இந்த உலகத்துக்கெல்லாம் காந்தியை கொடுத்துட்டு இந்த ஜெகத்தை உண்டாக்கினார். இந்த ஜெகத்தையும் அவரே தான் ரட்சிச்சுட்டு இருக்கார். அப்புறம் சாட்சிபூதனாக அந்த பிரபு இருந்துட்டு நம்ம எல்லோரையும் காப்பாற்றின்னு இருக்கார் அப்படின்ற உயர்ந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஜபிச்சுட்டே கூடவே காயத்ரி மந்திரத்தோட அந்த சக்கர நதியில் ஸ்நானம் பண்ணி இப்படி பகவத் ஆராதனம் பண்ணி சந்தோஷமாக இருந்தார் அப்படின்றது தான் இந்த 7வது அத்தியாயத்தினுடைய கதை. மேலே எல்லோரும் கலந்து இந்த 7வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சப்தமோऽध्यायः ஸ்ரீசுகோவாச்ச பரதஸ்து மகாபாகவதः யதா பகவதா அவனிதலபரிபாலனாய சஞ்சிந்திதः ததனுசாசனபரः பஞ்சஜனீம் விஸ்வரூபதுஹிதரம் உபயேமே தஸ்யாமுகவா ஆத்மஜான் காத்ஸ்னேன அனுரூபான் ஆத்மனः பஞ்சஜனயாமாஸ பூதாதிரிவ பூதசூக்ஷ்மாணி சுமதிம் ராஷ்ட்ரபிருதம் சுதர்சனம் ஆவரணம் தூம்ரகேதுமிதி அஜனாபம் நாம ஏதத்வர்ஷம் பாரதமிதி யத ஆரப்ய व्यपदिशन्ति स बहुविन्महीपतिः पितृपितामहवत् उरुवत्सलतया स्वे स्वे कर्मणि वर्तमानाः प्रजाः स्वधर्मम् अनुवर्तमानः पर्यपालयत् ईजेज भगवन्तं यज्ञक्रतुरूपं क्रतुभिः उच्चावचैः श्रद्धया आहृताग्निहोत्र दर्शपूर्णमास चातुर्मास्य पशुसोमानां प्रकृतिविकृतिभिः अनुसवनं चातुर्होत्रविधिना सम्प्रचरत्सु नानायागेषु विरचिताङ्गक्रियेष्वपूर्वं यत्तत्क्रियाफलं धर्माख्यं परे ब्रह्मणि यज्ञपुरुषे सर्वदेवतालिङ्गानां मन्त्राणाम् अर्थनियामकतया साक्षात्कर्तरि परदेवतायां भगवति वासुदेव एव भावयमानः आत्मनैपुण्य मृदितकषायः हविषु अध्वर्युभिः गृह्यमानेषु स यजमानः यज्ञभाजः देवांस्तान् पुरुषावयवेषु अभ्यध्यायत् एवं कर्म विशुद्ध्या विशुद्धसत्त्वस्य अन्तर्हृदयाकाशशरीरे ब्रह्मणि भगवति वासुदेवे महापुरुषरूपोपलक्षणे श्रीवत्सकौस्तुभ वनमाला अरिदरगदादिभिः उपलक्षिते निजपुरुषहल्लिखितेन आत्मनि पुरुषरूपेण विरोचमान उच्चैस्तरां भक्तिः अनुदिनमेधमानः अयाजायता एवं वर्षायुतसहस्रपर्यन्त अवसितकर्मनिर्वाणावसरः अधिभुज्यमानं स्वतनयेभ्यः रिक्थं पितृपैतामहं
यथादायं विभज्य स्वयं सकलसम्पन्निकेतात् स्वनिकेतात् पुलहाश्रमं प्रवौ राजा यत्र कवाव भगवान् हरिः अद्यापि तत्रत्यानां निजजनानां वात्सल्येन सन्निधाप्यत इच्छारूपेण यत्राश्रमपदानि उभयतो नाभिभिः दृशच्चक्रैः चक्रणदीनाम सरित्प्रवरा सर्वतः पवित्रीकरोति तस्मिन् वाव किल स एकलः पुलहाश्रमोपवने विविधकुसुम किसलयतुलसिकाम्बुभिः कन्दमूलफलोपहारैश्च समीहमानः भगवत आराधनं विविक्त उपरत विषयाभिलाष उपभृतोपशमः परां निर्वृतिम् अवापा तयेत्थम् अविरतपुरुषपरिचर्यया भगवती प्रवर्धमानानुरागभर द्रुतहृदयशैथिल्यः प्रहर्षवेगेन आत्मनि उद्भिद्यमान रोमपुलककुलक औत्कण्ठ्य प्रवृत्तप्रणय बाष्पनिरुद्ध अवलोकनयन एवं निजरमणारुण चरणारविन्द अनुध्यान परिचितभक्तियोगेन परिप्लुतपरमाह्लाद गम्भीरहृदयः हृदावगाढदिशनः तामपि क्रियमाणां भगवत्सपर्यां न सस्मार इत्थं धृत भगवद्व्रत ऐने याजिनवाससा अनुसवन अभिषेकार्द्र कपिशकुटिल जटाकलापेन च विरोचमानः सूर्यर्चा भगवन्तं हिरण्मयं पुरुषम् उज्जिहाने सूर्यमण्डले अभ्युपतिष्ठन् एतदुहोवाच परो रजः सवितुर्जातवेदः देवस्य भर्गो मनसेदं जजान सुरेतसादः पुनराविश्य चष्टे हंसं गृध्रानं नृषदृङ्गिरामिमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे भरतचरिते भगवत्परिचर्यायां सप्तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।